நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சிருக்கீங்க சாரதா அக்கா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட நிறைய செல்வம் சேர்ந்துருச்சு போல இருக்கு. இன்னும் சேரல, ஆனா சேர போகுது. சேர போகுதா? சாரதா அக்கா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. அட இருங்க இருங்க, உங்க எல்லாருக்கும் உங்க செல்வம் கண்டிப்பா கிடைக்கும். எங்க ஏதாவது விழ போகுதா என்ன? அழுக்கு. அழுக்கா? நாங்க உங்ககிட்ட செல்வம் தான் கேட்டோம், அழுக்கு இல்ல. அததான் உங்களுக்கு கொடுக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்கரோட அப்பா அடிக்கடி செல்வங்கள்லாம் கையில இருக்க அழுக்குன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் கொடுங்க, விழுங்க, கண்டிப்பா விழும். அதுக்கப்புறம் உங்க செல்வம் எல்லாம் கிடைச்சிரும். என்ன கேலி பண்றீங்களா? எனக்கு என் செல்வம் தான் வேணும், அழுக்கு இல்ல. எனக்கும் என் செல்வத்தை கொடுங்க. சாரதாக்கா, எங்களுக்கு செல்வம் தான் வேணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. போய் செல்வத்தை எடுத்துட்டு வாங்க, இல்லனா இதெல்லாத்தையும் திரும்ப கொண்டு போயிடுவோம். அட, நீங்க எப்படி திரும்ப கொண்டு போவீங்க? என்ன பண்றீங்க நீங்கெல்லாம்? தலை பயங்கரமா வலிக்கிற மாதிரியே இருக்கே. ஒருவேளை தூங்குனப்போ குளிர்ந்த காத்து தலையில பட்டிருக்குமோ? இல்ல இல்ல, எங்களுக்கு செல்வம் தான் வேணும். செல்வம் இல்லாம நாங்க தர மாட்டோம். அட இருங்க இருங்க இருங்க, இங்க 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 என்ன நடக்குது? அட இங்க என்ன நடக்குது? பாஸ்கர், உங்களுக்கு சொல்லி புரியவை. எங்க கிட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு செல்வத்தை தராம கையில இருக்கிற அழுக்கு எடுத்துட்டு போட சொல்றாங்க. செல்வம் கையில இருக்கிற அழுக்குங்கறாங்க. அட, நான் உண்மையை தானே சொல்றேன். நீயே சொல்லு, செல்வம்ங்கிறது கையில இருக்க அழுக்கா இல்லையா? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கம்மா? நீங்க கொஞ்சம் உள்ள போங்கம்மா. மன்னிச்சிருங்க அண்ணே, எல்லாரும் உங்க பொருளை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, வாயை மூடுங்கம்மா. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. சும்மா இருங்க, போ போங்க. ரொம்ப நன்றிங்க. உனக்கு என்னமாச்சு? போமா. நீ எல்லா பொருளையும் திரும்ப கொடுத்துட்ட. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ என்னமா உண்மையை சொன்ன? செல்வம் கையில இருக்கிற அழுக்குக்கு சமன்றது ஒரு பழமொழிமா? ஏமா அதுக்காக நீங்க செல்வத்துக்கு பதிலா கையில இருக்கிற அழுக்க தருவீங்களா? ஏமா இப்படி எல்லாம் விசித்திரமா நடந்துக்கிறீங்க? நீங்க இங்கயா? ஆமா, நான் வந்திருக்கேன். ஆனா ஏன்? இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நிச்சயமா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. அதனாலதான் வீரர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உன்னை தடியால 2 அடி அடிக்கிற, அதுக்கப்புறம் நீ சரியாயிடுவ. எங்களை மன்னிச்சு. என்னமா சரியாயிடும் சொல்ற? சும்மா நீயே ஏதாவது உளறிக்கிட்டு. நான் எதுவும் பண்ணல. இவங்களும் தண்டிக்கிறதுக்காக இங்க வரல. இல்லையா? ஆஹா. அப்போ நீ எதுக்குமா இங்க வந்திருக்க? அதான், நீ எதுக்கு வந்திருக்க? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை சந்திக்கதான். என்ன? இல்ல, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உங்களை பார்க்க வரல, உங்களோட அப்பாவை சந்திக்க வந்திருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவை. எங்க வர? அவர் இப்ப வீட்ல இல்ல. விஷயத்த சொல்லுங்க, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். நான் பிரசாதம் கொடுக்க வந்தேன். அது என்னன்னா, எனக்கு வேண்டப்பட்டவங்க கைலாய மலைக்கு பயணம் போயிருந்தாங்க. சிவனோட பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் விஜயநகரத்துல இருக்க எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் இந்த பிரசாதம் கொடுக்கறேன். என்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். சரியா? என்னாச்சு? என்னாச்சு? தலை வலிக்குது. உங்க அப்பாவுக்கான பிரசாதத்தை நீங்களே சாப்பிட்டீங்கன்னா இப்படிதான். இந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடாதீங்க, உங்க அப்பாவுக்கும் கொடுங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன். அரசவைக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு திரும்பவும் தலைவலிக்குது. எனக்கு என்ன நடக்குது?
மகாராஜா, நீங்க அனுமதி வழங்குனீங்கன்னா இன்னைக்கு அரசவை நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிடலாம். நிச்சயமா. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னும் வரலையே. வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இதுதான் நீங்க அரசவைக்கு வர நேரமா? இல்ல மகாராஜா, இது வர நேரம் இல்ல. நான் தாமதமா வந்திருக்கேன். வர வேண்டிய நேரம் கொஞ்சம் முந்தைய நேரம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, மகாராஜா, நீங்க இப்ப அரசவையோட மாண்பை குலைச்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே தாமதமா வந்திருக்கீங்க, இதுல கேலி வேற பண்றீங்களா? மகாராஜா ஏன் கோவப்படுறாரு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? 2 பங்கு மருந்து கொடுத்ததுக்கே உனக்கு இந்த நிலைமைனா இன்னும் 3 பங்கு கொடுத்தா நீ என்ன ஆவ? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இனிமே நீங்க அரசவைக்கு தாமதமா வரவே கூடாது. சபையை இப்ப ஆரம்பிக்கலாம். மகாராஜா, பகவான் சிவனோட அருளாலையும் அப்புறம் உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் எந்த திருடன் உங்க ரத்தினத்தை திருடுனானோ அந்த திருடனோட விவரம் தெரிஞ்சிடுச்சு மகாராஜா. அந்த திருடன் யாருன்னு தானே இப்ப யோசிக்கிறீங்க? இதோ உங்க முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரே, அவர்தான் உங்க ரத்தினத்தை திருடினது மகாராஜா. ஆமா மகாராஜா, இப்ப அந்த ரத்தினம் எங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? மகாராஜா, இந்த திருடன் கையில கட்டு போட்டிருக்கானே, அந்த கட்டுக்கு கீழே, அதாவது கட்டுக்கு உள்ள அந்த ரத்தினத்தை மறைச்சு வச்சிருக்கான். தப்பி ஓட பார்த்தா மகாராஜா. விஜயநகரத்தோட எல்லைய கடக்க இவன் முயற்சியும் பண்ணா. இவனை கைது பண்ணி கொண்டு வந்துட்டான். ரொம்ப நல்லது, சிறப்பு, மிக சிறப்பு. இவர் சொல்றது பொய். என்கிட்ட எந்த ரத்தினமும் இல்ல மகாராஜா. என்னோட கையெலும்பு உடைஞ்சு போனதுனால கையில கட்டு போட்டிருக்காங்க மகாராஜா. ஒழுங்கா நீ திருடின ரத்தினத்தை ஒப்படைக்கலன்னா இப்ப உன்னோட எலும்புகள் உடையும். மகாராஜா, என்னோட மூளைங்கிற குதிரையே ரொம்ப தூரமா ஓட விட்டேன், வேகமா ஓட விட்டேன். நான் தீவிரமா விசாரிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது இவன் அந்த ரத்தினத்தை விஜயநகரத்தோட எல்லையை தாண்டி எடுத்துட்டு போக முயற்சி பண்ணான். அதுக்காக தான் இவன் இந்த திட்டத்தை பயன்படுத்தி இருக்கான். எலும்பு உடைஞ்ச மாதிரி நடிச்சு அந்த கட்டுக்கு உள்ள அந்த ரத்தினத்தை மறைச்சு வச்சிருக்கான். ஐயோ ராஜகுருவே, உங்க மூளைன்ற குதிரையை எங்க ஓட விட்டீங்க நீங்க? ஒரு உளவாளி தானே உங்களுக்கு தகவல் சொன்னாரு. வாய மூடுங்க. அந்த ஒற்றனை இப்படி பண்ண சொல்லி அனுப்புனது யாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான் அனுப்புனேன். மகாராஜா, இவன் தான் அந்த குற்றவாளி. மகாராஜா, நீங்க வைத்தியர்கிட்டே கேளுங்க. என் கையெலும்பு உண்மையிலே உடைஞ்சிருக்கு. ஐயா, நீங்களே சொல்லுங்களேன். ஆமா மகாராஜா, இவர் சொல்றது உண்மைதான். இவர் கைக்கு கட்டு போட்டு விட்டதே நான் தான். இல்ல 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 இல்ல, நாங்க எதுவும் கேட்க தயாரா இல்ல. அதனால நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. முதல்ல நீங்க அவனோட கை கட்ட அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க. ஆனா மகாராஜா, இப்படி எல்லாம் பண்ணா இவர் கையில தாங்க முடியாத வலி ஏற்படும் மகாராஜா. வைத்தியரையா, இப்ப ஒழுங்கா நீங்க இந்த கட்டை அவுக்கலன்னா அப்புறம் உங்களுக்கும் இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுப்பேன். பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கட்டை அவுக்கலாமா இல்ல வேண்டாமா? ஏன்னா ராஜகுரு தத்தாச்சாரியார் கட்டை அவுக்கலான்னு சொல்றாரு. இந்த கட்டுக்கு கீழே என்னோட ரத்தினம் மறைஞ்சிருக்குது. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இவர் அப்படி என்ன சொல்லிட போறாரு? மகாராஜா, இப்ப நிச்சயமா தெரிஞ்சு போயிடும். இந்த ஆளுடைய கட்டுக்கு கீழே ரத்தினம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கட்ட பத்தி கேட்க சொன்னா திருமணத்தை பத்தி கேக்குறாரு. குருவே, இவரை பாருங்களேன், எவ்வளவு கவலையா இருக்காருன்னு. அதனாலதான் நான் இவர்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க திரும்பவும் அரசவையோட விதிகளை மீறுறீங்க. இது கேலி பண்ற நேரம் இல்ல. சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை மட்டும் கேளுங்க. சரி மகாராஜா, மன்னிச்சிடுங்க.
மகாராஜா இவருடைய கட்டுக்கு உள்ள ரத்தனம் இல்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? குருவே, நல்ல கவனமா பாருங்க. இவர் அவருடைய கழுத்துல ஹனுமான் சாமி படத்தை மாலையை கோத்து போட்டிருக்காரு. அப்படின்னா இவரு ஹனுமான் சாமி பக்தர். இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி வேற. இந்த நல்ல நாள்ல இவர் கண்டிப்பா பொய் சொல்லவே மாட்டாரு. ஏன் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்கள மாதிரி ஒரு புத்திசாலியான நபரு இப்படி எல்லாம் பேசுவாங்களா என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க எப்படி இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? ஏன்னா நீங்க பெரிய புத்திசாலி. இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே? என்ன மன்னிக்கணும் மகாராணி அவர்களே. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் மூளையும் ஒழுங்கா செயல்பட மாட்டேங்குது. ஆனா நான் இப்பவே இந்த ஆளோட கட்டுக்குள்ள ரத்தனம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க? வேண்டாம். அவர கையை பார்த்து சொன்னா கேளுங்க. அப்படி பண்ணாதீங்க. வேண்டாம். அவளுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இவன் வேற. ஐயோ என் கை. மகாராஜா, ரத்தினம் இல்ல. இல்லன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? அட சொல்லுங்க 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 சொல்லுங்க. எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப சுலபம் குருவே. இப்ப நாம ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஏதாவது ஒரு சின்ன பொருள் அதுக்குள்ள வச்சு அந்த பாத்திரத்தை அசைச்சா அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து சத்தம் வருமா இல்லையா? அதே மாதிரி தான் நான் இவரோட கைய அசைச்சேன். உள்ள ரத்தனம் இருக்கிறதுக்கான சத்தமே வரல. அப்ப உள்ள ரத்தனம் இல்ல. இத பாத்தீங்களா மகாராஜா? நீங்க எச்சரிக்கை செஞ்சதுக்கு அப்புறமும் இவரோட கேலி மட்டும் இன்னும் நிக்கவே இல்ல. மகாராஜா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த கட்டாவுக்கு நீங்க உடனே கட்டளை இடுங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே இந்த கட்டாவுக்கு அனுமதிக்கிறேன். காட்டுங்க. ஒண்ணுல மெதுவா எடுக்கிறேன். தைரியமா இருங்க. ஒண்ணுல சரியாயிடும். அவ்வளவுதான். என்ன பண்றீங்க? வேண்டாம். மகாராஜா, இப்ப உங்களுக்கு அது வலிக்கல? அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வைத்தியரே, அவரோட இன்னொரு கையையும் ஏன் நீங்க தாக்குறீங்க? அப்பதான் இவரோட வலி அந்த கையில இருந்து இந்த கைக்கு வந்துரும். அந்த கை இப்ப வலிக்கவே வலிக்காது. ஏன்னா இப்ப வலி அந்த கையில இருந்து இந்த கைக்கு வந்திருக்கும் இல்ல குருவே? நான் பிரச்சனைக்கான சரியான தீர்வு தானே சொல்றேன். அப்படி ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க? இதுதான் உன்னோட அழிவோட ஆரம்பம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. பாத்தீங்களா? நான் திருடன் கிடையாது. நான் எடுக்கலைன்னு சொன்னேன். ஆனா நீங்க யாரும் நான் சொன்னதை நம்பவே இல்ல. நான் வழியில துடிச்சதை வேடிக்கை பாத்தீங்க. இந்த அரசவையில என்னை எல்லாரும் அவமானப்படுத்திட்டீங்க. உங்க யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நிச்சயமா மன்னிக்கவே மாட்டேன். நில்லுங்க. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, சொல்லுங்க மகாராஜா. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்களும் ஒரு அப்பாவி நபருக்கு இன்னைக்கு உங்க 2 பேராலையும் அநீதி நடந்திருக்கு. என்னையும் அவமானப்படுத்திட்டீங்க. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, இதுதான் உங்க விசாரணையா? ஒரு அப்பாவி நபரை குற்றவாளியாக்கி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. அது வந்து மகாராஜா, நான் அவரை சந்தேகப்பட்டு அவர் தான் குற்றவாளின்னு நினைச்சிட்டேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரை தாக்கிட்டாரு. விட்டா கையவே உடைச்சிருப்பாரு. பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்களோட புத்தி எங்க போச்சு? உங்க அறிவு திறமையை காட்டுவீங்கன்னு பார்த்தா நகைச்சுவை திறமையை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ராஜகுருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இன்னைக்கு நீங்க நடந்துகிட்ட விதத்தை நான் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க செஞ்ச இந்த செயலை நான் என்னைக்குமே மன்னிக்கவும் மாட்டேன்.
இன்றைக்கான சபை இதோட முடிவடைந்தது. எனக்கு என்னதான் நடக்குது? நான் என்ன பண்றேன்? என் மூளை ஏன் வேலையை செய்ய மாட்டேங்குது? பண்டிதர் ராமகிருஷ்ணனான நீ முட்டாள் ராமகிருஷ்ணனாக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்படி ஆயிடுச்சே குருஜி. ரொம்ப அவமானமா இருக்கு குருஜி. ராமகிருஷ்ணரை மட்டுமா கேலி செஞ்சாங்க? உங்களையும் சேர்த்து எல்லாரும் கேலி செஞ்சுட்டாங்களே. ஆமா குருஜி, அவ்வளோ பெரிய சபையில அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடியே அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை எப்படி அவமானப்படுத்திட்டாரு பாருங்க குருஜி. முடுங்கடா முட்டாள்களா. நான் பார்க்கிற எதையுமே உங்களால பார்க்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா மாதிரி மகா ஞானி புத்திசாலி நபர் ஒரு முட்டாள் மாதிரி அரசவையில நடந்துக்கிறாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சதித்திட்டம் இருக்கு. என்னோட இடுப்பு எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன எந்திரிச்சிட்டான்? ஐயோ, கிளம்பெங்க தான் வரான், கிளம்பெங்க தான் வரான். முட்டாள், என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல குருஜி. தனி ஐயா அவர்கள் தான் பண்ணாரு. இல்ல குருஜி, நான் எதுவுமே பண்ணவே இல்ல. அப்புறம் வேற யாரு பண்ணது? ஏன் முட்டாள் கால் தான் என்கிட்ட கேட்காமலையே. ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய தப்பு பண்ண வச்சிருச்சு பாத்தீங்களா? அது தெரியாம என்ன அடிச்சிட்டீங்களே முட்டாள் குருஜி. என் ஜாதகத்துல இருக்கிற ராகவே கேதுவே, ஏன்டா என் முகத்தைய பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? பல்லக்க தூக்குங்க. சரிங்க குருஜி, தூக்குறோம். வாங்க 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஞான பெருங்கடலே, வாழும் அறிவு சூரியனே, இப்ப உங்க மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்குமே. அரசவையில என்ன அவமானப்படுத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. அந்த மாபெரும் சபையில எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு முட்டாளுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்ன கழுதையாக்கிட்டீங்களே. இல்ல குருவே, அது எப்படி சாத்தியம்? நீங்க பார்க்க கழுத மாதிரி இருக்கீங்க. நீங்க பார்க்க கழுத மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்காக நீங்க ஒண்ணும் கழுத கிடையாது. நீங்க மனுஷன். இவரை பாருங்க. வாய மூடுங்க. இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க எதுக்காக முட்டாளா நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஞாபகம் இருக்கட்டும், நீங்க என்ன முட்டாளாக்குறதுக்கு ஏதாவது திட்டம் போடுறீங்கன்னா தெரியாம கூட அப்படி ஒரு தப்ப இனிமே பண்ணிடாதீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? இங்க வாங்க. குருவே, என்ன தள்ளி விடுங்க. ஐயோ, மாட்டேன் குருவே. என்னால எப்படி உங்களை தள்ளி விட முடியும்? கையாலதான். வேற எப்படி? 2 கையையும் பயன்படுத்தி என்ன தள்ளி விடுங்க. எனக்கு தாமதமாகுதுங்க, தள்ளி விடுங்க. ஆனா குருவே, ஆனா அவனாக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. நான் ராஜகுரு தத்தாச்சாரியார். இது என்னோட கட்டளை. 2 கையாலையும் தள்ளுங்க. ஆகட்டும். சரி, சீக்கிரம். ராஜகுரு சொன்னா செஞ்சிட வேண்டியதா? ஐயோ,
பண்ணீங்க? தள்ளி விட்டேன். தள்ளி விட்டீங்களா? என்ன ஏன் தள்ளி விட்டீங்க? நீங்க தானே தள்ளி விட சொன்னீங்க. அட உங்க மூளை என்ன உங்க தலையை விட்டு வெளியே போயிருச்சா? நான் உங்க கிட்ட என்ன சொன்னேன்? உங்க கையால என்ன மெதுவா ஏத்தி விட சொன்னேன். அப்படி ஏத்தி விட்டாதான் என்னால பல்லக்குல உட்கார முடியும். ஆனா நீங்க என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டீங்களே. இல்ல 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 குருவே, நீங்க இந்த அளவுக்கு என்கிட்ட தெளிவா சொல்லவே இல்ல. மெதுவா என்ன தள்ளுங்க, நான் பல்லாக்குல உட்கார போறேன்னு என்கிட்ட சொன்னீங்களா? நீங்க என்ன தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொன்னதுனால நான் உங்களை தள்ளி விட்டேன். உங்க அறிவு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அத வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வித்வான் நீங்க கோமாளி ஆயிட்டீங்களா என்ன? வேணும்னே இப்படி எல்லாம் விசித்திரமா நடந்துக்கிறீங்க. திடீர்னு வித்தியாசமா எல்லாம் பேசுறீங்க. எது சரி எது தப்புன்னு கூட உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதா இப்போ? என்ன மன்னிச்சிடுங்க குருவே. எனக்கு என்னதான் நடக்குது? நான் திரும்ப திரும்ப ஏன் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன்? உண்மையிலேயே என் மூளை வேலையை செய்ய மாட்டேங்குதா? தலைவலி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த தலைவலியால தான் என் மூளை வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். ஆமா, இவரை பாத்தியா? இவர் நாய்கிட்டயே நீ யாரோட நாயின்னு கேட்பாரு. இப்போதான் நான் என் கண்ணால பார்த்த சிரிப்பை அடக்கவே முடியல. ராஜகுருவை பல்லக்கில் ஏத்துறதுக்கு பதிலா கீழே தள்ளிட்டாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ தினமும் உன் பழக்கடையோட மிச்சத்தை என்னோட கடவாசல்ல கொட்டிக்கிட்டு இருக்க. அப்படிதான் போடுவேன். நான் தினமும் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ? பண்டிதர் ராமாயா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என்னாச்சு நண்பா? இந்த பழக்கடைக்காரர் எப்பவும் என் கடை வாசல்லையே அவர் கடை பழங்களோட தோலை போடுறாரு. நான் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்படிதான் பண்ணுவேன்னு மறுபடியும் கொட்டுறாரு. இவரு என்ன மிரட்டவும் செய்யறாரு. இப்ப நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இப்பவே உதவி பண்றேன். இவருக்கு எப்படி உதவி பண்றது? என்ன தீர்வு சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பண்டிதரே, என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்க. பாத்தீங்களா அண்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மூளை ஓய்வெடுக்க போயிடுச்சு போல. அட நண்பா, நீங்க ரொம்ப பாகியசாலி. அதனாலதான் இவர் பழத்தோலெல்லாம் உங்க கடை முன்னாடி போட்டிருக்காரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த தோலை எல்லாம் எடுத்து 2 வருஷம் இத பால்ல முக்கி வச்சு அப்புறமா அரைச்சி லேகியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த லேகியத்தை என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. அதுக்கு நான் உரிய விலையை தரேன். இத வச்சு ஏகப்பட்ட மருந்து செய்யலாங்க. அட, நீங்க என்ன இப்படி ஒரு தீர்வை சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு தீர்வா என்ன? இவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல. இப்ப உங்களோட மூளை வேலை செய்யறதே இல்ல. போங்க, இங்க இருந்து போங்க, கிளம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சரியான தீர்வை தான் சொல்லியிருக்காரு. அவரை போய் தப்பா பேசிட்டமே. ஏய், அதுல கை வைக்காத. இது ஏன் கடை முன்னாடி இருக்கிற பழத்தோல். இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். முடியாது. இதுல கை வச்சா அவ்வளவுதான். நீ கை வச்சா அவ்வளவுதான், பாத்துக்கோ. இது ஏன் பழத்தோல். மந்திரியார் அவர்களே, இன்னைக்கு சபையில நடந்தது நல்லதுதான். அந்த நபரோட கையில இருந்த கட்டுக்குள்ள ரத்தினங்கள் எதுவும் இல்லையே. இனிமே நாம அந்த கட்டுக்குள்ள ரத்தினங்களை வச்சு அந்த நபரை அனுப்புனா அவரால் சுலபமா எல்லைய தாண்ட முடியும். யாருக்கும் அவர் மேல சந்தேகமும் வராது. சுட சுட சாப்பிட்டா அப்புறம் நாக்கு தான் புண்ணாகும், புரியுதா? முதல்ல இந்த ரத்தனக்கல் பிரச்சனை கொஞ்சம் அமைதியாகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த திட்டத்தை செயல்படுத்தலாம். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிடுச்சு மந்திரியாரே, எனக்கு புரிஞ்சிடுச்சு, நல்லாவே புரிஞ்சிடுச்சு. மகாராணி வாழ்க. வாழ்த்துக்கள் மந்திரியாரே, அந்த புத்திசாலி இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூரியன் எவ்வளவுதான் ஒளி நிறைஞ்சதா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிரகணம் வரதான் செய்யும். அதே மாதிரி இப்ப கிரகணம் அவனோட அறிவுல போய் விழுந்திருக்கு. விஜயநகரத்து மக்கள்
இவ்வளோ நாள் அவனை அறிவின் சிகரம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே அவனை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அவர் இன்னும் மிச்சம் இருக்கிற 3 பங்கு மருந்த சாப்பிடட்டும். அதுக்கப்புறமா அவருடைய மூளை முழுமையா வேலை செய்யறத நிறுத்திடும். அதுக்கப்புறம் திருவிழாதான், கொண்டாட்டம் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு புத்தியே இல்லாம போனதுக்காக நாம இனிப்புகளை வழங்கி கொண்டாடலாம். இனிப்பா? மகாராணி பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மூளை சுத்தமா வேலை செய்யல. அவர் முட்டாள் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க என்னடானா இனிப்பு வழங்கலாம்னு சொல்றீங்க? சாரதாம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, நான் விறகு வெட்டிட்டு இருக்கேன். ஆனா இது ஒண்ணும் காட்டுல இருக்க விறகு இல்ல, இது நம்ம படுக்கிற கட்டில். இத போய் நீங்க வெட்டிட்டு இருக்கீங்க? ஆமா, வீட்ல இருக்க விறகெல்லாம் காலி ஆயிடுச்சு. இனி நான் சமைக்கிறதுக்கு எனக்கு விறகு வேணும்ல. ஐயோ, கொஞ்சமாச்சும் அறிவை பயன்படுத்துங்களேன். காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வாங்க, இல்லனா சந்தைக்கு போயிட்டு விறகுகளை வாங்கிட்டு வாங்க. ஐயோ, இப்ப எதுக்கு கட்டில வெட்டுறீங்க? இங்க பாரு, பாஸ்கர் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, மனுஷங்க மூளைய பயன்படுத்தணும், வீட்ல இருக்க பொருட்களை முதல்ல பயன்படுத்தணும். அவர் சொன்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். சாரதா, வந்துட்டீங்களா? ராமா ஐயா, நல்ல வேலை வந்தீங்க. அங்க பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க, சீக்கிரம் தடுங்க. இவங்க உங்க கட்டிலேயே வெட்டுறாங்க, அதுவும் அடுப்புல வச்சு எரிக்கிறதுக்காக. அடுப்புல வச்சு எரிக்கவா? ஏன்னா வீட்ல விறகு இருக்கும்போது வெளியே எதுக்காக வாங்கிட்டு வரணும்? இத வெட்டி எரிக்கிறது தானே புத்திசாலித்தனம். அற்புதம், ரொம்ப சிறப்பான திட்டம். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? சாரதா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணு பண்ணு. இந்த நாற்காலியையும் விட்டு நாளைக்கு அடுப்பெரிக்க உதவும்ல. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க போய் வேஷத்தை மாத்திக்கிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் வெட்டி வச்சிடுறேன். வெட்டு. ஐயோ சாரதாம்மா, சாரதாம்மா, நீங்க பண்றது சரியில்லை. அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? விடுங்க. இங்க பாரு காந்தா, வேலை செய்யும் போது என்ன தடுக்காத. கைய விட மாட்டேன். நான் உங்களை விட மாட்டேன் சாரதாம்மா. என்ன விடுன்னு சொல்றேன். சாரதாம்மா, வேண்டாம், விடுங்க. என்ன நடக்குது? ஆமா, நாங்க இனிப்புகள் வழங்குவோம். இனிப்பு மட்டும் இல்ல, பெரிய விருந்துக்கே ஏற்பாடு பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நாங்க ஆடைகளை கொடுக்க போறோம். இதன் மூலமா அவர்களுடைய ஆசீர்வாதம் ராமகிருஷ்ணருக்கு கிடைக்கும். அவருக்கு சீக்கிரமும் குணமாயிடும். இந்த விஜயநகரத்து அரசவையோட ஜொலிக்கிற நட்சத்திரம் இந்த மாதிரி அணையிறத நம்மளால பார்க்க முடியுமா என்ன? கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரோட மூளை மழுங்கி போயிடுச்சு. ஆமா மகாராணி, உண்மைதான். இன்னைக்கு நான் அவர்கிட்ட என்ன பல்லக்குல ஏத்தி விட உதவி பண்ணுங்க, அதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா மந்திரியாரு? என்ன அவரு தள்ளி விட்டுட்டாரு, சேத்துல தள்ளி விட்டுட்டாரு. எங்க பாருங்க, என்ன பாருங்க, என் நிலைமைய பாருங்க, என்ன காரியம் பண்ணிட்டாரு. இப்ப நடக்கிற எதுவுமே சரியில்லை. ஆமா, எந்த ஒரு நாட்டோட அரசவையும் நல்ல முறையில சிறப்பா நடக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல அறிவுரையாளர் கண்டிப்பா தேவை. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இப்ப இருக்கிற மனநிலைமைய பார்க்கும்போது என்ன ஆகுமோ தெரியல. மந்திரியாரே, நீங்க நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு பதிலா உங்களை தான் இனிமே முக்கிய ஆலோசகரா ஆக்கணும். சரிங்க. நில்லுங்க. நீங்க பாஸ்கரா பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவா? அப்படின்னா நீதான் பாஸ்கர், அப்புறம் நீதான் பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவா? அச்சச்சோ, இவங்க இருக்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேனே. நான் முக்கிய ஆலோசகரா?
பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இடத்துக்கு நானா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான் மந்திரியார் அவர்களே. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய இடத்துக்கு நாம வேற ஒருத்தரை தான் நியமிச்சாகணும். வேணா வேணா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன மகாராணி இப்படி சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அறிவுரை சொல்றதே நான் தான். என்னோட அறிவுரை இல்லாம அவரால் எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமா விஜயநகரத்துக்கு சேவை செய்ய எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் கண்டிப்பா பயன்படுத்துவேன். அட, ஏன் இப்படி பண்ண? அட, நீங்க தானே என்கிட்ட போய் உடைய மாத்திட்டு வான்னு சொன்னீங்க, அதான் வந்தேன். அட, தப்ப நீ பண்ணிட்டு படி ஏன் மேல போடுறியா? இல்ல சாரதாமா, நீங்க தான். பேரும் முதல்ல வாயை மூடுங்க. பாஸ்கர், என்னையே நீங்க இப்படி ஏமாத்திட்டீங்களே. உனக்கு வெக்கமா இல்ல? சொந்த அப்பாவோட விஷயத்தையே போட்டுட்டு மொத்த விஜயநகரத்தையும் ஏமாத்திட்டு இருக்கியே. எதுக்காக நீ அப்படி பண்ண சொல்லு? அதுக்கு என்ன காரணம்? எதுக்காக ராமா ஐயா மாதிரி நடிச்ச? அது வந்து நான் ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா அது ஏன் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. சாரதாம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் எதுக்காக அப்பாவோட விஷயத்தை போட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறேன்? அட, உனக்கு ஞாபகம் இல்லையா? அது வந்து என்ன விஷயம்னா ஞாபகம் வர மாட்டேங்குதே. எனக்கு ஞாபகம் வரலையே. காந்தா, நீ இப்ப ஒண்ணு பண்ணு, நீ இப்ப கிளம்பு. எனக்கு ஞாபகம் வந்ததும் நானே உன்கிட்ட சொல்றேன். அப்புறம் சாரதாமா, நல்ல வேலையா ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாரு, பொய் சொல்றது பாவம், சாப்பாடு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவார்ல. நீ சொல்றது சரிதான். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்களுக்கு பேகி பிடிச்சிருச்சா என்ன? அப்படின்னா சரி, ஏற்பாடுகளை ஆரம்பிங்க தத்தாச்சாரியாரே. ரொம்ப சீக்கிரமாவே மகாராஜாவோட முக்கிய ஆலோசகரா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு பதிலா நீங்க தான் இருப்பீங்க. உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். விஜயநகரத்துக்கு சேவை செய்ய காத்திருக்கேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். நான் போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். பகவான் சிவனை சந்திக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துடுச்சு. ஓம் நம சிவாய, 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 ஓம். ஆஹா, எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமே இந்த தத்துவ அடிச்சுக்க ஆள் இல்ல. இனிமே நான் தான் அரசரோட முக்கிய ஆலோசகர். அதுக்கப்புறம் எனக்கு பாராட்டு மழைதான். ராஜகுரு தத்தாச்சாரியார் வாழ்க, ராஜகுரு தத்தாச்சாரியார் வாழ்க, ராஜகுரு தத்தாச்சாரியார் வாழ்க. மகாராஜா, மகாராஜா, மந்திரியாரே, என்னன்னு தெரியல, உடம்பு முழுக்க ஒரு மாதிரி அரிப்பு எடுக்குது. எல்லா அரிப்பையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க, இல்லன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சு. சரி சரி, நீ அதை விடு. இப்ப இத பொடி, முதல்ல விறகு வெட்டலாம். வா. ஏய், வா வா. விடு. அட, இதுக்காக நீ ஏறு பண்றீங்க அந்த விடு. இங்க என்ன நடக்குது? விடு அமரப்பள்ளி, நான் இந்த நாற்காலியை வெட்ட போறேன், அப்புறமா பேசலாம். நீ வெட்டுப்பா, வெட்டு. காந்தா, பாஸ்கர் என்ன பண்றாரு? ஐயோ அம்மோ, சத்தியமா அம்மாக்கும் பிள்ளைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. வீட்ல இருக்க எல்லா மர பொருட்களையும் வெட்டுறாங்க. கேட்டா அடுப்பு இருக்குன்றாங்க. என்ன? ஆனா இது முட்டாள்தனமாச்சே. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா முட்டாள்தனமா நடந்துக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தா பாஸ்கரும் சாரதாமாவும் இப்படி இருக்காங்க. ஐயோ, ராமையாவும் பாஸ்கரும் ஒண்ணு இல்ல. இப்போதைக்கு இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லவே கூடாது. ஒண்ணுதானா? என்ன சொல்லு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்புறம் மொத்த குடும்பமுமே ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறாங்க. கவலைக்குரிய விஷயமாச்சே. உடனே வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். சரி, ஆனா நம்ம முதல்ல யாராச்சும் ஒருத்தரை கூட்டிட்டு போலாம். முதல்ல நம்ம பாஸ்கரை அப்பா கிட்ட கூட்டிட்டு போலாம். ஆனா நம்ம பாஸ்கரை ஏதாவது பொய் சொல்லிதான் கூட்டிட்டு போகணும். இல்லனா அவரை குணப்படுத்த கூட்டிட்டு போறோம்னு அவர் வரமாட்டாரு.
என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. சொல்லு. அட அமரப்பள்ளிக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல. என் அப்பா கிட்ட உடனே அம்மாவை கூட்டிட்டு போகணும். அவர்கிட்ட எதுக்கு? அவர்தான் வியாபாரியாச்சே. அவரு வைத்தியரு. ஆமா வைத்தியர் இல்ல. எதனால மயக்கம் வந்துச்சுன்னு அவரால மட்டும்தான் சொல்ல முடியும். கூட்டிட்டு போலாம். அப்பா அப்பா, அமரப்பள்ளி மயங்கி விழுந்துட்டா. ஆமா, இப்ப எங்க வைக்கிறது? எங்க வைக்கிறதா? என் தலைமையில வை. சரி. இது என்ன முட்டாள்தனம்? அங்க படுக்கையில படுக்க வைப்போ. அத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? பாருங்க, மயங்கி விழுந்தது அவங்க. நீங்க என்னையே பரிசோதிக்கிறீங்க. வைத்தியர் நானா இல்ல நீயா? நீங்க. அப்ப என் வேலையை ஒழுங்கா செய்ய விடு. ஐயா, மயங்கி விழுந்தது இவங்க. ஏன் ரத்தத்தை ஏன் பரிசோதனை பண்றீங்க? வைத்தியர் நானா இல்ல நீயா? நீங்க. அப்படின்னா என்னை என் வேலையை செய்ய விடு. ஓ, வெளியே போய் காத்துரு. ஓ, அப்பா, பாஸ்கருக்கு என்ன ஆச்சு? இதோ இப்ப தெரிஞ்சிடும். பாஸ்கரோட உடம்புல ஒரு மூலிகை மருந்த கலந்திருக்காங்க. அது நேரா ஒருத்தரோட மூளையத்தான் பாதிக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போனா இவரோட மூளைய மழுங்கிடும். அப்படின்னா ஒண்ணு உறுதியாயிடுச்சு. ராமா ஐயாக்கும் அவரோட குடும்பத்துக்கும் யாரோ எதிரிங்க இருக்காங்க. வைத்தியரே, இதுக்கான வைத்தியம் என்ன? விஷத்தை விஷத்தாலதான் முறிக்கணும். இப்போ இந்த மூலிகையை முறிக்கிறதுக்கு நான் இன்னொரு மூலிகை மருந்தை தயாரிச்சாகணும். அது மூலமா இந்த மூலிகையோட தாக்கம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. அப்புறம் பாஸ்கரோட ரத்தமும் சுத்தமாயிடும். ஆனா இதுக்கு இன்னும் 2-3 நாள் கூட ஆகலாம். ஏன்னா இனிமே தான் தயாரிக்கணும். அதுக்கப்புறமா பாஸ்கரோட மொத்த குடும்பத்துக்கும் யாரும் எதுவும் சாப்பிட கொடுக்க கூடாது. அதனால அந்த மொத்த குடும்பத்தையும் நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். பாஸ்கரும் சாரதாமாவும் இங்க இருக்காங்க. அப்படியே பண்டித ராமகிருஷ்ணா ஐயாவையும் நம்ம கண்காணிக்கணும்ல. பாஸ்கரும் ராமாயாவும் ஒண்ணுதானே இப்படி சொல்றது. ஆனா இது ஒரு காரணம் இருக்கு. அதான் பாஸ்கர் ராமா ஐயாவா நடிக்கிறான். ஆனா பாஸ்கர் இப்ப அந்த நிலைமையில இல்ல. அவனால இப்போ என்ன காரணம்னு சொல்லவும் முடியாது. அதனால பாஸ்கர் மொத்தமா குணமாகிற வரைக்கும் நானும் இந்த விஷயத்த ரகசியமா தான் வச்சிருக்கணும். நீயே சொல்லு, பண்டித ராமகிருஷ்ணா ஐயா எங்க இருக்காரு? அவரு தவம் செய்ய காளிமலை வரைக்கும் போயிருக்காரு. அவரு ராத்திரி தான் வருவாரு. சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சாரதாமாவையும் பாஸ்கரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு ஆகணும். ஆமாமா, போலாம். அட, நீங்க கண் முழிச்சிட்டீங்களா? ஆமா. வைத்தியரையா என்ன சொன்னாரு? எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் ஏன் நீங்க எப்படி மயங்கி விழுந்தீங்க? அது வந்து நேத்துல இருந்து உண்ணாவிரதம் இருக்கேன். அதனால நான் எதுவுமே சாப்பிடல. அதான் பசினால மயங்கி விழுந்துட்டேன். சரி சரி, அதெல்லாம் விடு பாஸ்கர். வாங்க, சீக்கிரமே உங்க வீட்டுக்கு போலாம். நீங்க உங்களோட அப்புறம் சாரதாமாவோட பொருள்லாம் எடுத்துட்டு எங்க மாளிகைக்கு வாங்க. உங்க மாளிகைக்கு எதுக்கு? ஏன்னா அது எங்க அப்பாவோட கட்டளை. மகாராஜாவோட முக்கிய ஆலோசகரும் அவரோட மொத்த குடும்பமும் இனி எங்க கூட எங்க மாளிகையில தான் இருந்தாகணும். ஆமா ஆமா, அது சொல்றதுக்காக தான் இவ அங்க வீட்டுக்கே வந்தா. ஆனா அது உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டா. பண்டித ராமகிருஷ்ணா ஐயா பூஜை முடிஞ்சு வந்ததும் அவரையும் மாளிகைக்கு வர சொல்லலாம். சரியா, போலாம். அப்பாவா? காந்தா, நீ இன்னும் இவங்க கிட்ட சொல்லலையா? எதுக்கு என்ன மிதிச்ச? மன்னிச்சிடு. அது தெரியாம கால்ல பட்டுருச்சு. போலாம், தாமதப்படுத்த வேண்டாம். சீக்கிரம் கிளம்பலாம். போலாம், வா போலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் இல்ல. பாருங்க சாரதம்மா,
நம்ம மகாமந்திரியோட மாளிகைக்கு வந்துட்டோம். இங்க எல்லா வசதிகளும் கிடைக்கும். வேலை வேலைக்கு சுவையான உணவு கிடைக்கும். சேவகா, இவங்க பொருளை எல்லாம் விருந்தினர் அறையில எடுத்து வைங்க. இனிமே இங்கதான் இருப்பாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா வந்ததும் அவரையும் விருந்தினர் அறைக்கு கூட்டிட்டு போங்க. அமரப்பள்ளி, உண்மையிலேயே உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அப்பாவும் நானும் திரும்பவும் எதுக்காக என் காலம் மிதிச்ச? மன்னிச்சிருங்க தெரியாம பட்டுருச்சு. என்ன தெரியாம பட்டுருச்சு? இனிமே நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது காந்தா. பாஸ்கர், போலாம் போய் நல்லா ஓய்வெடுக்கங்க. சரியா? ஒரு நிமிஷம் பாஸ்கர், என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? அது அமரப்பள்ளி, எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ பாவம் அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, எல்லாத்தையும் அவர் அப்புறமா சொல்லுவாரு. நீங்க போய் ஓய்விடுங்க. போங்க, போலாம். அம்மு, சொல்லுங்கப்பா. இவங்க எங்க என்ன பண்றாங்க? என்ன நடந்துச்சுன்னா, பாஸ்கரோட உடம்புல ஒரு மூலிகை மருந்தை கலந்திருக்காங்க. அது நேரா ஒருத்தரோட மூளையைத்தான் பாதிக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போனா இவரோட மூளையை மழுங்கிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.